கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாசம் கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. என்ன தெரியுங்களா? 30 நாள் வாக்குத்தத்தம், தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த மாசம் கர்த்தர் வாழ்க்கையில எல்லா தடைகளை நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதம் தருவார். கர்த்தர் நமக்கு முன்பாக போயிடுவார். வசனம் சொல்றதுன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக நடக்க விட்டு அவருக்கு பின்னாடி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா தடைகள் நீக்கி விடுவார். மனுஷன் சராசரியான வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக தடைகள் உண்டு. சராசரி வாழ்க்கையில் அநேக தடைகள் உண்டு. விஷயம் பாத்தீங்கன்னா எரிகோ மிகப்பெரிய மதில் அது யாரும் உடைக்கவே முடியாது, தகர்த்து உள்ள போட முடியாது. மிகப்பெரிய பக்கபலமா இருந்துச்சு. அந்த நேரத்துல யோசனை செஞ்ச வேணுங்களா? பிரச்சனை பண்ணல, போராட்டம் பண்ணல, யுத்தம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்படிச்சு அந்த எரிகோ மேல சுத்தி 7ஆவது நாள் ஆர்ப்பரிச்சாராம். துதித்து ஆர்ப்பரிக்கும் போது தடையா இந்த எரிகோ என்ன பண்ணுச்சா, இடிஞ்சு விழுந்தது. உள்புறமா இடிஞ்சு விழுங்க, வெளிப்புறமா இடிஞ்சு விழுந்து அவர்கள் ஏறி நடந்து போக முடியாத தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறிச்சான். ஆசீர்வாதத்தின் தேவன் இந்த மாசத்துல எந்தெந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கோ அதையே கர்த்தர் ஆசீர்வாதம் மாட்டி தந்து ஒரு வாசலை திறந்து கொடுத்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்னா செங்கல் பார்த்தா சூழ்ந்து எப்படி கடந்து போறதே தெரியல. இந்த பக்கம் பார்வனை துரத்திட்டு வர்றாப்ல. ஆனா பெரிய சேனை கண்டிப்பா ஒண்ணு செங்கல்ல போய் முடிஞ்சு செத்தாகணும். இப்படி இல்லைன்னா பார்வன் கையில மாட்டி நம்ம மறைச்சு போகணும். ஆனா என்ன பண்ணாங்க? கர்த்தரு செங்கல்ல ஒரு வாசனை தருகிறார், ஒரு வழியை தருகிறார். தண்ணி இருந்தாலே அந்த சேரு சகதியமா இருக்கும். ஆனா செங்கல் இருந்த இடத்துல வெட்டாந்தரை நடந்து போறது போல் நடந்து போனாங்களாம். யோசனை பாருங்க, இந்த பக்கம் கடல்ல பெரிய மதிலா நிக்குது, இந்த பக்கம் கடல்ல மதிலா நிக்குது, நடுவில் நடந்து போறாங்க. அந்த அனுபவத்தை பார்த்தோம்னா பயமா இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துல ஆச்சரியமா நடந்து போய் அந்த தடையா அந்த செங்கல்ல 2ஆக பிளக்க செய்து அதன் வழியாக கர்த்தர் நடந்து சென்று பின்னாடி வந்த பார்வனையும் என்ன பண்ணாரா? அதே செங்கல்ல மூழ்கி போட்டு ஒரு விடுதலை தராரு, ஒரு பயத்தை நீக்கி போறாரு. இந்த மாசம் எந்த பிரச்சனை முன்னாடி இருந்தோ பின்னாடி இருந்து துரத்திட்டு இருக்கோ எல்லா பிரச்சனையும் நீக்கி போட்டு கர்த்தர் தடையை நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அவர் வசனம் இருக்கு இல்லையா? நான் கையின் பிரயாசம் பாத்தீங்கன்னா அநேக கையின் பிரயாசம் மாசம் வீணா போயிட்டு இருக்கு. ஒரு தடை, இதனால பிரயாசத்தை சாப்பிட முடியல, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு என்னால வீட்டுக்கு கொண்டு போக முடியல. வியாதிகள், வறுமைகள், ஆஸ்பத்திரிக்கும் மருந்து மாத்திரைக்கும், இஎம்ஐக்கும், கடனுக்கும், பைனான்ஸுக்கும் போய் என்னால மீள முடியும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளுக்கு எல்லா தடையும் நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதம் தராரு. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீண்டும் எடுக்க வைப்பார், பிறகு கொடுக்க போவார். பிரகாரமாக ஏந்தி என்ற கரங்கள்லாம் கர்த்தர் இந்த மாசத்துல கொடுக்கும் கரங்களாய் மாற்ற போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகர் கடன் கொடுக்க முடியாத கர்த்தர் உங்களை என்ன ஆசீர்வதிப்பார். நீயோ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கூட வாங்காத இருப்ப வசனங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுனா. ஆனா அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் விடையெல்லாம் ஆசீர்வதிக்கும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சலைக வானத்தை திறக்கிறார். நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பாய், நீயோ கூட வாங்காத இருப்பாய். கர்த்தர் இந்த மாசத்துல ஏற்ற மாசம் இந்த மாசம் தடையை நீக்கி போட்டு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? பரலோகத்தின் வாசலை திறந்து உங்களை என்னை ஆசீர்வதித்து எல்லா கடனையும் மாற்றி போட்டு, எல்லா வறுமையை மாற்றி போட்டு, எல்லா தரித்திரத்தையும் மாற்றி போட்டு, எல்லா தடையை நீக்கி போட்டு, பைனான்ஸுக்கு எல்லா தடையை நீக்கி போட்டு, பொருளாதாரத்துக்கு எல்லா தடையை நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பை, ஒரு நிம்மதியை இந்த மாசத்துல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரப்போறாரு. வியாதி இல்லாத மனுஷனை பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். பரம்பரை அவர்கள் சாதாரண விஷயம் போயிடுச்சு. சுகர், பிரஷர், கேன்சர், பிபி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மனுஷனா பிறந்த எல்லாத்துக்குமே சர்வசாதாரணமா போச்சு. பேசலாத பல கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கர்த்தர் வாசம் செய்ய ஆலயமாக நம்ம சரீரத்துக்கு எந்த வியாதி அணுகாபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தடைகளை நீக்கி விடுவார், வியாதிக்கு விலைக்கு பாதுகாப்பார். உங்க வீட்டு என் வீட்டையும் கர்த்தர் ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொண்ட மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. நம்ம கையில் காசம் ஆஸ்பத்திரிக்கு போகாதபடிக்கு, மருந்து மாத்திரை போகாதபடிக்கு ஆசிரியர் தேவன் வியாதிக்கு விலைக்கு கர்த்தர் உங்களை எண்ணி பாதுகாக்கப்படுகிறாங்க. நம் வீடு ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடா மாற போகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் கதவுகளின் மேல் சட்டங்கள் நிலைக்கால் தெளிக்கப்பட்ட வீடாக நம் வீடு மாறும்போது வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேடாதபடிக்கு எல்லா வியாதியும் நீக்கி போட்டு மருத்துவரின் அறிக்கையை மாற்றி போடுறதுக்கான கிருபை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்காங்க. எல்லா வியாதிக்கு விடுதலை கொடுத்து இந்த மாசம் ஒரு விடுதலை மாசமாக, ஒரு ஆசீர்வாத மாசமாக உங்களுக்கு எனக்கு கர்த்தர் மாற்ற போறாரு. பாத்தீங்கன்னா சிம்சோன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் மிகப்பெரிய நியாயபதிகளே சிம்சோன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாரு. நிலக்கதவை பேர்த்து எடுத்து போற மாதிரி, அதுவும் இல்லாம பச்சை கழுதையோட பச்சை தாடை எடுத்து 1000 பேரை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அவன் வாழ்க்கையில் ஒரு தடை இருந்துச்சு, இச்சையில் இருந்து நம்முடைய அபிஷேகத்தை இழந்து, விபச்சாரத்தை போயிட்டு நம்மளுடைய அபிஷேகத்தை இழந்து நிர்வாணமாக கண்கள் பிடுங்கப்பட்டு அவருக்கு கூடத்தை போயிட்டு ஒரு அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலை. எதனால?
இச்சை என்ற ஒரு தடை. இந்த வாழ்க்கையில எல்லா இச்சையும் கர்த்தர் நீக்கி போடுவாங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தை பெறுவீங்கன்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம தடையா இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கையில எல்லா இச்சையும் நீக்கி போட்டு, தடைகள் நீக்கி போட்டு, கண்கள்ல ஒரு வெளிச்சம் காண முடியாத ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உங்களுக்கு எனக்கு இந்த மாசத்துல கர்த்தர் தர போறாங்க. திருமணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க. திருமணம் ஆகாம இருப்பது கர்த்தர் ஒரு விசுவாசம் கொண்ட ஒரு தடை. மனுஷன் தனியா இருப்பது நல்லது. ஏற்ற துணையை உண்டாக்கிற தேவன் ஒரு துணையை உண்டாக்கிறார். கடவுள் நினைத்ததை, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத இருக்கணும்னு வசனம் இல்லையா? கர்த்தர் இணைக்க விரும்புகிறார். ஆனா இணைக்க கூடாதபடிக்கு பிசாசெல்லாம் தடை பண்றான். அந்த தடையை இந்த மாசம் நீக்கி போறாரு. யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, திருமணம் எல்லாம் தடையா இருக்கு, இந்த மாசத்துல திருமண தடையை நீக்கி போட்டு ஒரு மணவானாக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில ஒரு துணையா வர போறாரு. குழந்தை ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் கையிட்டு செய்யணும் ஆசை கத்த சொல்லிருக்காரு. இந்த மாசம் ஏற்ற காலம் ஏற்ற மாதமாக கர்த்தர் இருக்க போறார். ஏன்னா ஒரு அருமையான வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. தடையை நீக்கி கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி ஏன் முன்னாடி கர்த்தர் நடந்து போகிறாங்க. பிள்ளைகள் கர்த்தால் வரும் சுதந்திரம். அநேக இந்த விஷயம் நேரத்தில் பாத்தீங்கன்னா அநேக இடங்களில் பார்க்கும்போது குழந்தை இல்லாம மிகப்பெரிய தடையா அவமானமான சூழ்நிலை. கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சா, என்ன குறை, உங்ககிட்ட குறையா அவங்ககிட்ட குறையா, இது குறை என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பண்ணாங்க லட்சம் காசு செலவு பண்ணி குழந்தைக்காக ஆசைப்படுறாங்க, ஆஸ்பத்திரியா சொல்லி அடையிறாங்க. இது ஒரு தடை. கர்த்தர் ஏற்ற காலம், அதாவது ஆபிரகாமுக்கு 75 வயசு கொடுத்த வாக்கு 100 வயசான ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுக்கும் போது உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் நிச்சயமா செய்வார். விசுவாசத்தோடு காத்துருங்க. தடைகள் நீக்கி போடுவார். கர்ப்பத்தை நீ ஆசீர்வதித்து இந்த மாசத்தை ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து கர்த்தர் உங்க குடும்பத்தோட ஆசீர்வாதம் அனுப்புறாரு. அது மட்டும் இல்ல, கோபம். மோசே பாத்தீங்கன்னா வீட்டு ரொம்ப பொறுமையான ஆளு. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டம் வந்த போது, இஸ்ரவேல் முன்முடுத்த போதிலும் கர்த்தர் சமூகத்தை போய் நின்று நீங்கள் அழிச்சு கூடாது நாம பின்னாடி நிற்கிற திறப்பு வாசல் ஜெபித்த ஒரு அருமையான பொறுமையான ஒரு பொறுப்பான ஆளு. அந்த மோசேக்கே பாத்தீங்கன்னா ஒரு தடை இருந்துச்சு. என்னங்களா? கோபம், ஒரு அவசர புத்தி. கண்மலையை பார்த்து பேச சொன்ன இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண பிரச்சனைனால கண்மலையை பார்த்து அடிச்சாரு. அந்த ஒரு சின்ன காரியம், மன்னிப்பு கூட காரியம் தான், கர்த்தர் நினைச்சா மன்னிச்சுக்கலாம். ஆனா அந்த ஒரு தடை என்னாச்சு? இவ்வளவு அற்புதங்களும் செஞ்சு, இவ்வளவு அதிசயங்களையும் செஞ்சு, இத்தனை லட்சம் மக்களை எகிப்திலிருந்து வெளிவர செஞ்சு கானானுக்கு வழிநடத்தல மோசேவால கானானுக்குள்ள போக முடியல. ஒரு கோபம். இன்னைக்கு வாழ்க்கையில அநேக கோபங்கள், முன்கோபங்கள், சின்ன சின்ன பிரச்சனை மூலியமாக அநேக கோபங்கள் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. ஆசீர்வாதத்துக்கு கோபமும் எரிச்சலும் ஒரு தடையா இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா வனாந்திரத்துல இதுல இருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே அநேக அற்புதங்கள் சந்திச்சாங்க, அநேக அதிசயங்களை கண்டாங்க, அநேக சாட்சிகள் எடுத்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்கள கானானுக்குள்ள போக முடியாம பண்ணி வைக்க. ஏன் தெரியுங்களா? முறுமுறுப்பு, கசப்பு. வானத்திலிருந்து மண்ணாவே உணவாக கொடுத்தாரு, காடைய உணவாக அளித்தாரு, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாரு, கண்மணியிலும் தண்ணி வர வச்சார். அவ்வளவு அற்புதங்களை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுப்பு, கசப்பு, எதிலையுமே ஒரு புலம்பல். இப்படி இருக்குமே, அப்படி இருக்குமே, அப்படி இருக்குமே புலம்பிட்டே இருந்தால அவங்களால காணாம போக முடியல. அந்த மாதிரி வரக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா முறுமுறுப்புகளும் நீக்க கூடாது. அது ஒரு தடையா போயிடும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யற பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தைக்கிறான். சின்ன வகை, சின்ன கேப், சின்ன ஒரு லூப் கிடைச்சுன்னா அது மூலியமா உள்ள போந்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய தடை உண்டாக்கி ஒரு ஆசீர்வாதத்துக்கு, ஒரு அபிஷேகத்துக்கு, நம்ம ஜெப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாம போறதுக்கு தடையை உண்டு பண்ணிடுவான். அந்த இடத்துக்கு நம்ம தடை அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. கோபம், இச்சை, முறுமுறுப்பு, பெருமைகள், பொறாமைகள், நான் என்ற எண்ணங்கள், பெருமை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். பயம், ஜெபிக்க முடியல, என்னால ஆலயத்துக்கு போக முடியல, இதெல்லாம் ஒரு தடை. ஒரு நாளைக்கு ஜெபிக்க முன்னா கர்த்தர் நான் பின்வாங்கி போயிட்டோம் ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு முன்னாடி போய் எல்லா தடையும் நீக்கி போட்டு இந்த மாசத்துல ஒரு ஆசீர்வாதம் தரப்படுறாரு, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு குறித்தது கர்த்தர் நிறைவேற்றி தருவான்னு சொல்லி யோபு சொன்னார் இல்லையா? யோபு பாத்தீங்கன்னா மனசாட்சி நேரத்துல வாழ்ந்த மனுஷன். அப்ப நியாயப்பிரமாணம் இல்ல, வசனம் இல்ல, ஆனா கர்த்தர் அந்த அளவுக்கு உறுதியா இருந்தான். என்ன தெரியுங்களா? தடைகளை நீக்கி போடுவார், முன்பாக போன அவன் விசுவாசம் காட்டினான். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுவானா? எனக்கு குறித்தது அவர் நிறைவேற்றி தருவார், என் தேவன் குறித்தது கர்த்தர் நிறைவேற்றி தருவான்னு விசுவாசிச்சான். அந்த விசுவாசம் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பிடிச்சிச்சு. கர்த்தர் செய்ய நினைத்தது, தேவனை நீ செய்ய நினைத்தது தடை பண்ண முடியாது, எதுவும் தடை பண்ணவே முடியாது. ஏன்னா தடை பண்ணவே முடியாத மிகப்பெரிய பராக்கிரமசாலி கர்த்தர் உங்களுக்கு முன்னாக, எனக்கு முன்னாக இந்த மாசம் கடந்து போகிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிங்க, கர்த்தாவியை கூட வாங்க. இந்த மாசத்துல நீர் எங்களை ஆசீர்வாதத்தோட போக வேணும்னு சொல்லி போராடி ஜெபிக்கணும்.
யாக்கோபு எத்தனை யாக்கோபு இஸ்ரவேலா தேவகுருவா மாறினது காரணம் ஒரு போராட்டத்தின் ஜெபம். கர்த்தாவே இத்தனை மாசமா இத்தனை வருஷமா வாழ்க்கையில என் மாம்சத்தை சிந்திச்சு என்னுடைய சுயத்தை சிந்திச்சு நிறைய விஷயங்கள் தோத்து போயிடு ஏசப்பா. நீங்க இந்த மாசத்துல என் கூட வாங்க ஏசப்பா. ஆவினால் நிரப்புங்க ஏசப்பா. பரிசுத்தாவை நிரப்புங்க ஏசப்பா. நீங்க எனக்கு முன்னாடி போக ஏசப்பான்னு கர்த்தரை கேட்போம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா தடையை நீக்கிவிடுவார். எல்லா போராட்டத்தையும் நீக்கிவிடுவார். ஒரு ஆசீர்வாதம் தருவார். ஒரு விடுதலை தருவார். இந்த மாசம் விடுதலை பெற்று தர மாசம். கர்த்தர் விட மாட்டாருங்க. வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர், வார்த்தையால் சொன்னதெல்லாம் கரங்கள் தான் நிறைவேற்றிய தேவன் இந்த மாசம் சாட்சியாக நிறுத்த போகிறார். அநேக சாட்சியை எழுப்ப போகிறார். ஜீவனுள்ள சாட்சியை எழுப்ப போகிறார். ஜீவனுள்ள சாட்சி சொல்லுவாங்க இல்லையா, நாம் ஜீவனோடு இருப்பதே கர்த்தருக்கு மிகப்பெரிய சாட்சிங்க. கர்த்தர் பாத்தீங்கன்னா ஆதியில பூமியை படைக்கும் போது அநேக காரியங்களை வார்த்தையா உண்டாக்கினார். தண்ணீர் உண்டாகிறது, வெளிச்சம் உண்டாகிறது, புழுப்பு உண்டாகிறது, சொல்லி மிருகம் உண்டாகிறது, எல்லாம் வார்த்தையா இருந்துச்சு. ஆனா மனுஷனை மட்டும் தன்னுடைய கையினால களிமண் எடுத்து உங்களை எண்ணி தன்னை கையினால அழகாக செஞ்சிச்சு. உங்களுடைய எண்ணையும் ஆசிரியம் முடியாத தன்னுடைய ஜீவ காட்சியை உங்களுக்கு என்ன கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்து ரத்தம் செஞ்சு மறித்து 3ஆம் நாள் பாடு அனுபவித்து மறித்து 3ஆம் நாள் இருக்கணும் தெரியும். ஆனா அந்த அன்பு இப்ப வந்தது இல்ல, ஆதியிலிருந்தே இருக்கு. ஆதியிலிருந்தே கர்த்தர் மனுஷனை படைக்கும் போது அவ்வளவு ஆசையா, அவ்வளவு அன்பா, அவ்வளவு பாசமா என் நேசகுமாரன் இவன் அல்வா எல்லாத்தையும் ஆண்டு புசிங்க சொல்லி சகலத்தையும் உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அநேக விஷயங்கள் தடை மனுஷ மூலியமா தடை நம்ம மூலியமா வச்சு நம்ம ஆசீர்வாதம் நம்ம கையில தான் இருக்கு, நம்ம ஜெபத்துல தான் இருக்கு. கர்த்தர் சமூகத்தை வந்து ஜெபிக்கணும். கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு விடுதலை தாங்க. இந்த மாசத்துல என்னைய ஆசீர்வாத வழியா போக விடும் சொல்லி விசுவாசமா கர்த்தத்தை பிடிவாதமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து விடுதலை தருவார். தடைகளை நீக்கி போடுவார். நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் முன்னாடி போய் எல்லா தடையை நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு விடுதலையை இந்த மாசம் உங்களுக்கு எனக்கும் தரப்போகிறார். விசுவாச கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஆசீர்வதிங்க இயேசுப்பா. இந்த மாசம் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. நீ கொடுத்த விடுதலைக்காக நன்றி. தடையை நீக்கி போடுகிறவர்கள் சொன்னீங்க. நீரே எங்க வாழ்க்கையில முன்னாடி போங்க. என் வாழ்க்கையில எல்லா தடையை நீக்கி போடுங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தடைகள் எல்லா தடையை நீக்கி போட்டு இந்த மாசத்தை சாட்சியாய் நிறுத்துங்க இயேசுப்பா. எனக்கு விடுதலை தாங்க இயேசுப்பா. எனக்கு ஒரு சுதந்திரம் தாங்க இயேசுப்பா. எனக்கு ஒரு சமாதானம் தாங்க இயேசுப்பா. எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க இயேசுப்பா. ஜெபிக்க முடியல, ஜெபம் பண்ணாம இருக்க ஒரு தடை, ஆலயத்துக்கு போகாம இருக்க ஒரு தடை, வேதம் வாசிக்க முடியாம இருக்க தடை, எல்லா தடையும் நீக்கி போடுங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா தடையும் நீக்கி போட்டு இன்னும் அதிகமா உங்களுக்கு கிட்டி சேர உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க என் கூட வாழ்க்கையில வாங்க ஏசப்பா. என் குடும்பத்தில் வாங்க, என் பிள்ளைகள் மத்தியில் வாங்க, என் ஊழியத்தில் வாங்க, என் வருமானத்தில் வாங்க ஏசப்பா. கர்த்தரை கேட்டு கர்த்தாவே கேட்கிறேன் ஏசப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க முன்னாடி வாங்க ஏசப்பா. நீ இந்த ஆசீர்வாத வழியா இந்த மாசத்துல போக விடும் என்று நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் தாப்பனே. நீங்க ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்னை எல்லா வீடுகளிலும் ஒரு விடுதலை தாங்க, ஒரு ஆசீர்வாதம் தாங்க. எல்லா தடையை நீக்கி போட்டு எரிகோ இருந்தாலும் சரி, செங்கல் இருந்தாலும் சரி, யோர்தானா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடையான தாப்பனே நீ நீக்கி போட்டு ஒரு விடுதலைய, ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஏசப்பா. கர்த்தாவே இருதயத்தின் ஆனந்தம் கேட்கணும் தாப்பனே. நீங்க ஆசீர்வதிங்க. அந்நிய கண்கள் இல்ல, எங்கள் கண்களே காண முடியாத சாட்சியா நிறுத்துங்க ஏசப்பா. பரிசுத்தாவில இருந்து வரும்போது நாங்கள் யூதேயா சமேரியா எல்லா இடத்திலும் போய் கடைசி பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியா இருக்க முடியாத எங்களை நிறுத்துங்க ஏசப்பா. அப்படியே ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஜெபத்தை கேட்கிற தேவன் இப்பொழுது எங்க ஜெபத்தை கேட்டு எங்க வாழ்க்கையில எல்லா தடையும் நீக்கி போட்டு இருக்கிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து விடையேறப்பட்ட நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த ஊழியத்தை கொடுத்த டிபி மினிஸ்ட்ரிக்காகவும் திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியருக்காகவும் கர்த்தர் சமூகத்திலிருந்து நன்றியும் சோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். God bless you.